வையகம் வா- வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றம் இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான இனிய காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி வணங்குகிறேன். இன்றைய தவத்தையும் இறைவணக்கம், குரு வணக்கம், துரிய தவத்தை மிக ஆழமாகவும் சிறப்பாகவும் நடத்திய சொகுதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். இன்று எனக்கு தனி மனிதன் காப்பு என்ற சிந்தனை விருந்து அளிப்பதற்கு வாய்ப்பளித்த ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற அன்பர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் குருபிரான் அவர்களுக்கும் இறைநிலைக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தனி மனிதன் காப்பு. ஒவ்வொரு மனிதனும் பிறந்திருக்கின்றான். அவன் அறிவிலே முன்னேறி வர வேண்டியதுதான் பிறவியினுடைய நோக்கம். இதுதான் இயற்கையினுடைய இயல்பு. அது கெடக்கூடாது. அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றபோது தனி மனிதன் காப்பு, செக்யூரிட்டி என்பது அங்குதான் உண்டாகிறது. உலகம் முழுவதிலும் மேல்நாட்டிலே கூட பல இடங்களில் என்னிடம் கேட்பதுண்டு, சுதந்திரத்தை பற்றி என்ன கூறுகின்றீர்கள் என்று. தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள்? சுதந்திரம் இருக்கின்றது. அந்த சுதந்திரத்தை காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது கட்டுப்பாட்டினால்தான் சுதந்திரம் உண்டாகும். பிறர் சுதந்திரத்தை அழித்துவிடக் கூடாது என்ற ஒரு பேருணர்வு ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து அவனுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் போதுதான் எல்லோருக்கும் சுதந்திரம் கிட்டுமே தவிர, சுதந்திரம் என்பது தானாக விரும்பும் காரியத்தை எல்லாம் தங்குதடையின்றி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு என்று வைத்துக் கொள்வது தவறான கருத்தாகும் என்று சுவாமிஜி சொல்றாங்க. நான் அடிக்கடி கூறுவதுண்டு. ஆகவே சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் வேண்டுமானால் பிறருடைய சுதந்திரத்தை நாம் காக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்டுப்பாடுகளினால்தான் எல்லோருடைய சுதந்திரமும் காக்கப்படும், ஒவ்வொருவருடைய பாதுகாப்பும் அமையும் என்று அருட்தந்தை கூறுகின்றார்கள். தனி மனிதன் காப்பு பற்றிய அருட்தந்தை முக்கிய கருத்துக்கள் பற்றி சொல்கிறார்கள். சுதந்திரமும் ஒழுக்கமும், இண்டிவிஜுவல்ஸ் புரொடெக்ஷன் அண்ட் டிசிப்ளின். தனி மனித சுதந்திரம் என்பது ஒருவர் விரும்புவதை எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு அல்ல. அது மற்றவர்களின் சுதந்திரத்தை பாதிக்காத வகையில் தனது செயல்களை சீரமைப்பதே ஆகும். ஒவ்வொருவரும் சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது மட்டுமே அனைவருக்குமான சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. பிறரது சுதந்திரத்தை கெடுக்காத நல்ல உணர்வே உண்மையான தனி மனித காப்பு என சுவாமிஜி கூறுகிறார்கள். ஞான களஞ்சியம் 1016வது பாடல். இவை சுதந்திரமா? 1955 சுவாமிஜி ஒரு கவி கொடுத்துள்ளார்கள். இவை சுதந்திரமா என்ற தலைப்பில். உண்பதற்கு விருப்பம் உண்டு, தேவை உண்டு, உணவு கிட்டாமல் தவிப்போர் நிலைமை என்ன? எண்ணிறந்த பொருட்கள் கடைகளில் இருக்க ஏங்குகிறார் பார்த்து மக்கள் பணம் கிட்டாமல். மண்ணாசை மீறி சிலர் யுத்தம் மூட்ட மனம் பொருந்தா நிலையில் ஆயுதங்கள் ஏந்தி கண் கூச கருத்து உருக பலத்தை யுத்த களத்தில் காட்டுவது. இவைகள்
சுதந்திரமாமோ என்கிறார்கள். அடுத்து பண்பாட்டு காப்பு. பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற தத்துவத்தின் மூலம் தனி மனிதன் உரிமையையும் வாழ்க்கையையும் காப்பதை வலியுறுத்துகின்றார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க எங்கும் களியாட்டம் என்று பாடுகிறார். எழுத்தாளர் ஜெயகாந்தன் இவரது கதைகளில் மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் உயர்வாய் மதிக்கப்பட வேண்டும் என்று மனிதநேய காப்பு வலியுறுத்தப்படுகிறது. அருட்தந்தை அவர்கள் ஐந்தொழுக்க பண்பாடு என்ற தலைப்பில் தனி மனிதன் வாழ்க்கையிலும் உலக மக்கள் வாழ்க்கையிலும் அமைதியும் பாதுகாப்பும் நிறைவும் காண வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறைந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஐந்தொழுக்க பண்பாடு என்ற அறநெறி வாழ்க்கை முறையை உருவாக்கியுள்ளார்கள். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்தம் அறிவின், ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதிபிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறியும், உணவுக்கு உயிர் கொல்லாத நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று ஞானக்களஞ்சியம் 1843 பாடலில் விளக்குகிறார்கள். இந்த ஐந்தொழுக்க பண்பாடு என்ற தனிமனித வாழ்க்கை நெறிகளை பற்றி நாம் சிந்திப்போம். எனது அறிவின் ஆற்றலினாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வேன். 2, யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். 3, உணவுக்காக உயிர்கொலை செய்ய மாட்டேன். 4, பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். 5, துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன் என்று இந்த பாடலுடைய பொருள். ஒரு கட்டடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் 4 புறமும் மதிர் சுவர்களை எழுப்புகிறோம். அதே போன்று மனித இன பாதுகாக்க வேண்டுமெனில் போதை தரத்தக்க பொருட்களை பயன்படுத்துதல் கூடாது, மனிதனோடு மனிதன் போர் செய்தல் கூடாது, பொய் பேசுதல் கூடாது, உடல் மனம் உள்ளம் 3ஐயும் கெடுக்கக்கூடியது பொய், புகைப்பிடித்தல் கூடாது என்று போதை போர் பொய் புகை 4ம் பண்பாட்டை வாழ்க்கை நெறிமுறைகளை கெடுத்து துன்பங்களை பெருக்கும். ஆகவே இந்த 4ஐயும் ஐந்தொழுக்க பண்பாட்டின் மதிர்ச்சுவர்களாக கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த ஐந்தொழுக்க பண்பாடு ஒரு நீளமான ஆழ்ந்த ஆராய்ச்சிக்குரிய தத்துவமாக இருப்பதால் எல்லா நாட்டு மக்களாலும் உணர்ந்து கொள்வது கடினமாக இருக்கும். அதற்காக 5 பேரொழுக்கங்களையும் இணைத்து சுருக்கி அனைவரும் பயன்பெறும் வகையில் 2 ஒழுக்கங்களாக சங்கல்பம் என்ற முறையில் போதித்துள்ளார்கள். அவை, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று. இந்த 2 ஒழுக்க பண்பாடு என்னும் சங்கல்பம் மிகவும் மேன்மையான வாழ்வை மனித குலத்துக்கு அளிக்க வல்லது. அறிஞர் பெருமக்களின் கருத்துக்களும் 4 வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் 18 புராணங்களும் 64 கலைகளும் 2 ஒழுக்க பண்பாட்டின் சாராம்சத்தையே உள்ளடக்கமாக கொண்டிருக்கின்றன. மனிதனின் பழக்கமே பதிவாகி மனதில் நிற்கும், செயல் வடிவம் பெறும். அதனால் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன்
என்ற உறுதிமொழியை பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். அந்த பழக்கமே மனிதனுடைய தன்மையாக மாறிவிடும். பின் குடும்பத்திற்குள்ளேயும் சமுதாயத்திற்குள்ளேயும் அந்த தன்மையே முன்னின்று செயல் வடிவம் பெறும். உலகம் முழுவதும் மனிதகுலம் பிறருக்கு துன்பம் செய்வதில்லை என்றும் பிறர் துன்பத்தை போக்க வேண்டும் என்றும் உறுதி கொண்டால் குடும்பத்திலேயே அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் பெருகும். இந்த 2 ஒழுக்கங்களை பின்பற்றி பழக்கத்திற்கு கொண்டு வந்துவிட்டால் உலகில் எங்கும் போர், பகை, பிணக்கு, துன்பம் நிலவாது. உலகமே திருந்திவிடும் என்று அருட்தந்தை கூறுகிறார்கள். அடுத்து உலக சமாதான திட்டம் வேதாத்திரியம். அருட்தந்தை அவர்கள் தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி கிடைக்க வேண்டுமெனில் மனிதன் வாழ்க்கை பண்பாட்டில் உச்ச நிலைக்கு வர வேண்டும். இவை அனைத்தையும் தனி மனிதன் சிந்தனையாலும் திட்டமிட்ட செயல் திருத்தங்களாலும் மேம்படுத்தி கொள்ள எளிதாக இயலும் என்கிறார்கள். அவர் முன்வைத்த 14 அம்ச உலக சமாதான திட்டத்தின் சில முக்கிய குறிப்புகள். சமாதான முயற்சி. ஞானக்களஞ்சியம் 267வது பாடல் 1962 எழுதிய பாடல். ஓர் உலக ஆட்சியினை நிறுவிவிட்டால் யுத்தமே நிரந்தரமாய் நின்று போம். நாம் யார் என்ற கேள்விக்கு விடையை காணும் நற்றவத்தால் ஒழுக்கம், அருள், அன்பு ஓங்கும். பார் முழுதும் அறியாமை ஏழ்மை போக்க பல அறிஞர் செல்வந்தர் இணைந்த வாழ்க்கை சீர்திருத்த சங்கத்தால் மக்களுக்கெங்கும் திட்டமிட்டு தொண்டாற்ற உலகம் உய்யும் என்கிறார்கள் அருட்தந்தை அவர்கள். அடுத்தது உலக கூட்டாட்சி. ஓர் உலக கூட்டாட்சி. நாடுகளுக்கு இடையான போர்களை தவிர்க்க ஒரு உலக அரசாங்கம் அல்லது கூட்டாட்சி அமைய வேண்டும். அமைதி என்பது தனி மனிதனிடம் தொடங்கி குடும்ப அளவில் சமுதாய அளவில் விரிவாக அமைய வேண்டும். குடும்ப அமைதிக்கு தனி மனிதன் குணநல மேம்பாடு, செல்வ வளம், கடமைகளை செவ்வனே ஆற்றுதல் இவை அடிப்படையாக இருக்கிறது. தனிமனித அமைதியே உலக அமைதிக்கு அடிப்படையாகும். சுவாமிஜியின் 14 அம்ச திட்டங்களை கொண்ட வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழி வாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழி வாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல் என்ற சுவாமிஜியின் பாடல்களுக்கு ஏற்ப எல்லா திட்டங்களும் நிறைவேற வேண்டும். அடுத்தபடியாக ஞானக்களஞ்சியம் 246 உலக ஆட்சியின் மதிப்பு. ஓர் உலக ஆட்சியினால் யுத்த பயம் ஒளிந்துவிடும். போர் ஒளிந்தால் வீரர்களும் பொருட்களும் நற்சேவைக்காம். பார் முழுதும் ஏழ்மை போம், பண்பாடு சிறந்தோங்கும். சீர்திருத்த வாழ்வு அப்போ சித்திக்கும், சிந்திப்பீர் என்று கூறுகிறார்கள். போரில்லா நல்லுலகம். போரினால் பொருளாதார பாதிப்பு, உயிரிழப்பு, உலக சகோதரத்துவம் பாதிக்கப்படுகிறது. போர் என்பது மனிதனே தனித்தனியாகவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கும் கொடிய செயலாகும். போரினால் என்ன நன்மை? யாருக்கு விளைந்தது இந்த போர்? உலகுக்கு தேவைதானா? இது போன்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டு ஆராய்தல் வேண்டும். போர் என்பது சட்டவிரோதம் என அறிவித்து போரை மனிதகுலத்திலிருந்து அடியோடு ஒழித்துவிட வேண்டும். அடுத்தது 2வது திட்டம் பொதுவான சட்டம் மற்றும் நாணயம். உலகத்துக்கே பொதுவான ஒரு நீதிமன்றம் மற்றும் பொருளாதார முறை இருக்க வேண்டும்.
பொருளாதார துறையில் எல்லோருக்கும் சமநீதி வேண்டும். பணம் என்பது உழைப்பின் அடையாளம். டோக்கன் ஆஃப் லேபர் இஸ் மணி என்று கூறுகிறார்கள். உழைப்பினால் கிடைக்கின்ற பொருட்களையும் செல்வத்தையும் மனிதன் பகிர்ந்து வாழ வேண்டும். திட்டம் 3, நேர்மையான நீதிமுறை. மனித வாழ்வுக்கு ஏற்ற உயர்ந்த பண்பாடு நேர்மையான நீதிமுறை. இன்று வரையில் அப்பழுக்கற்ற நீதிமுறையும் அதை செயல்படுத்துகின்ற முறையும் உலகில் உள்ள எந்த நாட்டிலும் உருவாகவில்லை. எனவே நீதித்துறை இயற்கைக்கு முரண்படாதவாறு இருக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட வேண்டும். திருவள்ளுவர் குறள் 581 சொல்றாங்க, ஒற்றும் உரை சார்ந்த நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் என்கிறார். இதனுடைய பொருள், நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதி உரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாக கருதப்பட வேண்டும் என்பதாகும். ஆட்சி முறைக்கான கல்வி ஆன்மீக கல்வி. நற்பண்புகளை உடையனவாக வாழவும் 6வது அறிவை வளர்த்து பெருக்கி இறைநிலை உணர்ந்து முழுமை பெறவும் இயற்கை தத்துவ அறிவு கல்வி திட்டத்தில் இடம்பெற வேண்டும். அப்போதுதான் அறநெறி வாழ்வு இயல்பாக அமையும். தனி மனிதனின் உள்ளத்திலும் இனிமையும் அமைதியும் உருவாகும். அப்போதுதான் குடும்ப அமைதி சமுதாய அமைதியாக மலர்ந்து மனம் வீசும். அறநெறிகள் சார்ந்த பண்பாட்டு கல்வியும் இறைநிலையை உணரத்தக்க ஆன்மீக கல்வியும் அவசியம். இயற்கையை உணரும் போதுதான் தன்னை உணர முடிகிறது. அப்போதுதான் மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற பண்பு ஏற்படுகிறது. அன்பும் கருணையும் கொண்டு வாழ ஆன்மீக கல்வியே துணை புரிகிறது. கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால் கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலமாம். அன்பு கல்வி எனும் சமநோக்கு நேர்நிறை உணர்வு கருத்தினிலே உருவாகா என்ற அருட்தந்தை அவர்களின் பாடல் வரிகளும் நமது சிறந்த கல்வி முறைக்கு வழிகாட்டுதலாக அமைய வேண்டும். ஆட்சி முறைக்கான கல்வி வாழ்வின் உயர்வுக்கான எல்லா கல்வியோடு பண்பாட்டை கொடுக்கக்கூடிய ஆன்மீக கல்வி இக்காலகட்டத்தில் மிகவும் அவசியம். அடுத்தது, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, பெண் உரிமை. மனிதர் அனைவரும் பெண்மையின் மதிப்பை உணர வேண்டும். எல்லா வயதினருக்கும் உதவியும் தியாகமும் செய்து உலகை செழிப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஏற்றபடி இறை ஆற்றல் பெண்மையாகவும் மலர்ந்துள்ளது. பெண்மையின் வடிவமைப்பும் அப்பெண்மையால் நடைபெறும் விளைவுகளும் இறைநிலையின் பேரறிவான தன்மையாகும். இயற்கையின் பெண்மையே இயற்கையின் வெளிச்ச சுடர் பெண்மையாகும் என்று கூறுகிறார்கள் அருட்தந்தை. அத்தகைய பெண்களை சமுதாயம் பொதுவாக 2ஆம் தர குடிமக்களாகவே நீண்ட காலமாகவே கருதி கொண்டு வருகிறது. பெண்களுடைய மதிப்பை, சிறப்பை, உயர்வை ஒரே வரியில் சொன்னால் இந்த உலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லோருமே பெண்ணினத்தின் அன்பளிப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்மையை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் என்று அருட்தந்தை கூறுகிறார்கள். பெண்களுக்கு பெண்மையின் உயர்வை சிறப்பை அளித்து பெண்மைக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் அளிக்க வேண்டியது ஆண்களின் கடமையாகும். பெண்கள் தங்கள் வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கும் திறமையை வளர்த்து கொள்வதற்கும் இறைஞானம் பெறுவதற்கும் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் சம உரிமையையும் கூடுதலான சிறப்பு சலுகைகளையும் தேவைகளையும் வசதிகளையும் வழங்கி கடமைகளை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்று அருட்தந்தை கூறுகிறார்கள். சம உரிமை. நாடு வளம் பெற பெண் சிறத்தல் வேண்டும்.
பெண் போற்றப்பட வேண்டுமானால் ஆண்களுக்கு இணையாக அனைத்து உரிமைகளும் அவளுக்கு கிடைத்திட வேண்டும். சுயமாக சிந்திக்க, செயல்பட, அறிவை விரிவாக்க பெண் உரிமை மிக மிக அவசியம் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். வாழும் உரிமையை உலகில் அனைவருக்கும் சமமாகவே இறையாற்றல் தந்துள்ளது. காதல் உரிமை, திருமண உரிமை, பொருளாதார உரிமை, சொத்துரிமை போன்ற உரிமைகள் பெண்ணுக்கு இருந்தால் சுதந்திர நாட்டில் பெண் சுதந்திரமாக வாழ முடியும். பெண்கள் தம் வருமாயை ஆண்களைப் போல் பெற்று சம உரிமையுடன் வாழும் காலம் சிறந்த காலம் என கூறுகிறார்கள் அருட்தந்தை. பெற்றோர் ஈட்டிய பொருளில் சம பங்கு பெண்ணுக்கு வேண்டும் என அவர் வாதிடுகிறார். இதற்கு பெற்றோர் ஈட்டிய மிகுதியான பொருளிலே சமபங்கு ஈயும் சட்டம் வேண்டும் என பெண்ணுக்கு சட்டம் கோரும் மகானாக காட்சி தருகிறார் அருட்தந்தை அவர்கள். உலக பேரரசுதான் தனி மனிதன் சுதந்திரத்தை காக்கும் என்ற தலைப்பில் ஞான களஞ்சியம் 242வது பாடலில் உடலெடுத்து உயிர் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் உலகினிலே வாழ்வதற்கும் புலனின்பம் பெறுவதற்கும் உடல் உயிர் அறிவு பரம் உணர்ந்து நிறைவேற்றிடவும் ஒத்த பொருள் சூழ்நிலைகள் பிறர் உதவி இவை வேண்டும். உடலெடுத்த பெருநோக்கம் இயற்கை உயிர் அறிவு இம்மூன்றும் ஒவ்வொருவரும் உணர்ந்தும் பிறர் உரிமை காத்தும் உடல் உயிர் வாழ்க்கை அறம் உலகெங்கும் தலைத்தோங்க உலகிணைந்த பேரரசு உறுதி செய்யும் நிலை வேண்டும் என்ற பாடலுடன் தனி மனிதன் காப்பு என்பது பிறருடைய சுதந்திரத்தை நாம் காக்க வேண்டும் என்று கூறி சிந்தனை விருந்து வழங்க வாய்ப்பளித்த ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன்.